Hi students. இப்போ இன்னைக்கு good morning. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா components of vector. அதாவது வெக்டாரின் கூறுகள் அப்படினு தமிழ்ல சொல்வாங்க. இங்கிலீஷ்ல components of vector. இப்போ the OX Y இது வந்து it is a plane. இதுல வந்து the OA represents the vector A. இந்த OXY ங்கற தளத்துல இந்த OA ஒரு வெக்டார் A ஐ குறிக்குது. அப்ப whenever the vector is inclined at an angle theta இந்த மாதிரி ஒரு வெக்டார் இன்க்ளினேஷன்ல இருந்ததுன்னா that vector can be divided into two or more vector. அப்ப ஒரு வெக்டாரை நம்ம மினிமம் ரெண்டா பிரிக்கலாம், மேக்ஸிமம் எனி நம்பர். அப்ப this process of splitting up of vectors into two or more vectors that is called resolution of vector. ஒரு வெக்டாரை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளாக பிரிக்கும் அந்த நிகழ்வுக்கு தான் பேரு வெக்டார் பகுத்தல் அல்லது வெக்டார் பிரித்தல் அப்படிம்போம். The process of separating the vector into its component that is called resolution of vector. அப்ப this A vector can be split as AX and AY. அப்ப the horizontal component of A vector is AX, the vertical component of A vector is AY. இந்த A வெக்டாரினுடைய கிடைத்தல கூறு AX, செங்குத்து கூறு AY. அப்ப இந்த x ஆக்சிஸ்ல யூனிட் வெக்டார் என்ன நமக்கு I, y ஆக்சிஸ்ல என்ன யூனிட் வெக்டார் J. அப்ப இந்த வெக்டார் A ஐ நம்ம எப்படி நோட்டேட் பண்ணலாம்? AX into I வெக்டார் plus AY into J vector. இதுதான் component of A vector அப்படினு சொல்லுவோம். அப்ப what is this AX? அப்ப இந்த AX ங்கிறது என்ன? அப்படியே இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்க. OAB. இதுல இந்த தீட்டா இங்க இருக்கா? இது அட்ஜசன்ட்டா இருக்கா? அட்ஜசன்ட் சைடு வேணும் அப்படினா நம்ம cos θ into hypotenuse னு சொல்லலாமா? hypotenuse என்ன நமக்கு? A. அப்ப AX is equal to A cos theta, AY is equal to A sin theta. ஏன் AY ங்கிறது ஆப்போசிட் சைடா இருக்கு. ஆப்போசிட் சைடு அப்படினா நம்ம என்ன சொல்லலாம்? hypotenuse into sin theta. ஏன் cos theta னா adjacent by hypotenuse படிச்சிருப்பீங்க 10th ல. adjacent by hypotenuse. sin theta னா opposite side by hypotenuse, opposite side by hypotenuse. அதனால தான் இந்த AX ங்கிறது நமக்கு adjacent சைடா இருக்கு. சோ adjacent side வேணும்னா hypotenuse into cos theta. hypotenuse ங்கிறது A, அதனால A cos theta. அதே மாதிரி sin theta AY ங்கிறது opposite சைடா இருக்கு. opposite side வேணும்னா hypotenuse into sin theta, அத A sin theta ன்னு சொல்றேன். அப்ப vertical component னா in terms of cosine ல சொல்லணும், horizontal component னா in terms of sine ல சொல்லணும். அதுக்கு அடுத்து இந்த A யோட magnitude வேணும்னா A squared equal to AX squared plus AY squared, that is A squared is equal to A cos theta the whole squared plus A sin theta the whole squared. அப்ப A is equal to root of AX squared plus AY squared அப்படிங்க magnitude. அதே மாதிரி இதோட டைரக்ஷன் வேணும்னா tan theta is equal to AX by AY, AX by AY. புரியுதா? இந்த மாதிரி ஒரு வெக்டார் வந்து ஒரு தீட்டா கோணத்துல சாய்வா இருந்ததுன்னா ஒரு வெக்டாரை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளாக பிரிக்கும் அந்த நிகழ்வுக்கு தான் பேரு வெக்டார் பகுப்பு. அந்த வெக்டார் பகுப்புல கிடைக்கிற ஒரு வெக்டாருக்கும் பேரு கூறு வெக்டார்னு சொல்லுவோம். அதுடைய செங்குத்து கூறுனா A sin theta, கிடைமட்ட கூறுனா A cos theta. புரியுதா? The process of splitting up of a vector into two or more vectors, that is called resolution of vector. The splitting vectors, each splitting vector is called component vector. அப்ப இந்த A வெக்டாரோட காம்போனன்ட்னா AX AY. இதே Z ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதோட காம்போனன்ட் என்ன வரும்? AZ, right? ஓகே. இது இந்த வெக்டாரோட ப்ராடக்ட். இந்த வெக்டாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணனும் அப்படினா
டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கு. டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். இன்னொன்று வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். அப்ப இந்த டாட் ப்ராடக்ட்னா என்னன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் is equal to ab cos theta. கிராஸ் ப்ராடக்ட்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டார் is equal to ab sin theta into n dash. புரியுதா? அப்ப இந்த வெக்டாரை நம்ம ரெண்டு விதமா ப்ராடக்ட் பண்ணலாம். ஒரு மெத்தடுக்கு பேரு டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். another மெத்தடுக்கு பேரு வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். அப்ப இந்த டாட் ப்ராடக்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் அத பத்தி பாப்போம். a வெக்டார் டாட் b வெக்டார் is equal to ab cos theta. அப்ப the two vectors are multiplied by means of the dot product. It is equal to the product of the magnitude of the two vectors with the cosine of the angle between the two vectors. அப்ப இந்த டாட் ப்ராடக்ட்ல நீங்க ரெண்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஸ்கேலார் குவாண்டிட்டி. If the two vectors are multiplied by means of the scalar product, the resultant quantity is always scalar. அப்ப இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒர்க்க சொல்லலாம். ஒர்க் அப்படின்னு சொன்னோம்னா force into displacement F dot S. ஃபோர்ஸும் வெக்டார் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் வெக்டார். ஆனா அந்த டாட் ப்ராடக்ட் பண்ணேன்னா உனக்கு ஒர்க் கிடைக்கும். கிடைக்கிறது என்ன உனக்கு ஸ்கேலார். அப்ப இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிட்யூட் ஆஃப் த டூ வெக்டார்ஸ் வித் த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ். ரைட். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? இந்த டாட் ப்ராடக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்கேலார். இந்த டாட் ப்ராடக்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஸ்கேலார் குவாண்டிட்டியா தான் இருக்கும். The dot product of two vectors is always scalar. This dot product of the vectors is commutative. A dot b is equal to b dot a. A vector dot b vector எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? b vector dot a vectorக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி it obeys the distributive law. A vector dot b vector dot c vector is equal to a vector dot b vector dot என்ன வரும்? c vector. ரைட்டா? அடுத்தது it is always இந்த angle இருக்கு இல்லையா? if it is acute means less than 90 அப்படி இருக்குதுன்னா this product is positive. it is obtuse அப்ப obtuseனா greater than 90 அப்படின்னா இது எப்பவும் எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். The dot product or scalar product is positive when the angle is acute. The dot product or scalar product is negative when the angle is obtuse. Acute na less than 90, obtuse na greater than 90. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா this vector product or scale product or scalar product of vector எப்ப மினிமமா இருக்கும் எப்ப மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா a vector dot b vector is maximum when both are parallel. இந்த ரெண்டு வெக்டாரும் parallel-ஆ இருந்ததுன்னா அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் மேக்ஸிமமா இருக்கும். ஏன் parallel-ஆ இருந்ததுன்னா theta value 0 cos theta value என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். So it is maximum. The vector a dot cross vector b is minimum when two vectors are anti-parallel. இது ரெண்டும் parallel-ஆ இருந்ததுன்னா மேக்ஸிமமா இருக்கும். anti-parallel-ஆ இருந்ததுன்னா மினிமமா இருக்கும். If the vector is dot with the self vector a dot a, it is always 1. For unit vectors I dot I is equal to j dot j is equal to k dot k is equal to 1. இது எப்பவுமே எப்படி இருக்கும்? 1 இருக்கும்.
For orthogonal vector I dot j is equal to j dot k is equal to k dot I is equal to 0. ஆர்த்தோகனல் வெக்டாரா இருந்ததுன்னா அது எப்பவுமே எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா in terms of காம்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா a vector dot b vector is equal to a வெக்டாருக்கு என்ன போடுவீங்க? ax into I plus ay into j plus az into k போடுவீங்க. அதே மாதிரி b க்கு என்ன போடுவீங்க? bx into I plus by into j plus bz into k. அப்ப இதுல ஐ காமன் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a vector dot b vector equal to ax dot bx into I dot I ன்னு வரும்போது என்ன ஆயிடும்? 1 ன்னு ஆயிடும். அதே மாதிரி plus ay into by j dot j. அதுக்கு அடுத்தது என்ன வரும்? az bz bz. அப்ப ax bx plus ay by plus az dz. அப்ப இந்த a dot b இருக்கு இல்லையா, அதனுடைய மாடுலஸ் ஆஃப் a வேணும்னா என்ன செய்வோம்? மாடுலஸ் a is equal to root of ax squared plus ay squared plus az squared. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் b வேணும்னா என்ன செய்வோம்? root of bx squared plus by squared plus bz squared. புரியுதா? அப்ப இந்த டாட் ப்ராடக்ட் அப்படினாலே அது ஸ்கேலார். டாட் ப்ராடக்ட்னாலும் ஸ்கேலார் ப்ராடக்ட்னாலும் ஒண்ணு. The dot product of two vectors is equal to the product of the magnitude of the two vectors with the cosine of the angle between them. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா ஒர்க்க சொல்லலாம். force into displacement. அப்ப இந்த வெக்டார் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா it obeys commutative. It obeys the distributive law. அப்ப a dot b equal to b dot a. A dot b dot c equal to a dot b dot c. This scalar product is positive when the theta angle between the two vectors is acute. If it is negative, the angle between them two is obtuse. And it is maximum when the vectors are parallel. It is minimum when the vectors are anti-parallel. If the vector is dot product by itself, a dot a என்ன வரும்? 1. For unit vectors I dot I equal to j dot j equal to k dot k equal to 1. இதே if it is orthogonal vector that is I dot j equal to j dot k equal to k dot I equal to 0. If two vectors are perpendicular then the dot product is 0. ரைட்டா? இதே காம்போனன்ட்ல எழுதுறோம் அப்படின்னா a dot b அப்படினு சொன்னா என்ன செய்வோம்? a வெக்டாரை ax into I plus ay into j plus az into k ன்னு எழுதுவோம். அதே மாதிரி b வெக்டார் எப்படி எழுதுவோம்? bx into I plus by into j plus bz into k. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ax dot bx I dot I ஒண்ணுன்னு ஆயிடுமா? அதே மாதிரி ay by j dot j ஒண்ணுன்னு ஆயிடுமா? az bz k dot k ஆயிடும் ஒண்ணுன்னு ஆயிடும். அப்ப மாடுலஸ் ஆஃப் a வேணும்னா என்ன செய்வோம்? root of ax squared plus ay squared plus az squared. மாடுலஸ் ஆஃப் b வேணும்னா என்ன செய்வோம்? bx squared plus by squared plus bz squared. அடுத்தது வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். The vector product or cross product, if the two vectors are multiplied by means of the vector product, the resultant is vector. ரெண்டு வெக்டாரை நீங்க வெக்டார் ப்ராடக்ட்ல மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா கிடைக்கிறது நமக்கு என்ன? வெக்டார். அப்ப a cross b equal to ab sin theta n cap. அப்ப the cross product of two vectors is equal to the product of the magnitude of the two vectors with the sign of the angle between the two vectors. அது magnitude. Direction, it is always perpendicular to the plane containing the two vectors. ரெண்டு வெக்டாரையும் contain பண்ற பிளேனுக்கு perpendicular-ஆ தான் அந்த resultant vector இருக்கும். இதுதான் vector product. அப்ப இந்த vector productல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா it is maximum எப்ப? when it is parallel.
இங்க அதை போய் மாத்தி சொல்லுவோம். it is maximum when it is perpendicular, it is minimum when it is parallel or anti-parallel. அது parallel-ஆவோ anti-parallel-ஆவோ இருந்தா minimum-ஆ இருக்கும், perpendicular-ஆ இருந்தா maximum-ஆ இருக்கும். It does not obey the commutative law and distributive law. அங்க a dot b equal to b dot a ன்னு சொல்லலாம். a cross b is not equal to b cross a. ரைட்டா? அங்க சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா இங்க சொல்றோம், அவ்வளவுதான். ரைட்? இதுதான் உன்னுடைய வெக்டார் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட், அடுத்தது வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைட்டா? அப்ப இந்த வெக்டார் ப்ராடக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா it is always another vector, but அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? perpendicular to the plane containing the two vectors. எந்த ரெண்டு வெக்டாரையும் நீ மல்டிப்ளை பண்றியோ அதோட ரெண்டுத்துக்கும் perpendicular planeல தான் அந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் இருக்கும். ரைட்? இந்த ரெண்டு வெக்டாரும் it does not obey the commutative law or associative law. அது commutative lawவையோ distributive lawவையோ obey பண்ணாது. ரைட்டா? the vector product of the எப்ப மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா when two vectors are perpendicular. எப்ப மினிமமா இருக்கும்? it is either parallel or anti-parallel. அடுத்தது the self cross product a cross a அப்படின்னா அது எப்பவுமே எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். a dot a னா 1, a cross a னா 0. அதே மாதிரி i cross i, j cross j, k cross k னா என்ன வரும்? 0 வரணும். i cross j, j cross k, k cross a னா என்ன வரணும்? அது 1 ன்னு வரணும். i cross j னா k ன்னு வரணும். j cross k னா i ன்னு வரணும். k cross i னா j ன்னு வரணும். இதெல்லாம் தான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டா? இது வந்து ஸ்கேலார். இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா கம்பேர் த டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது பொசிஷன் வெக்டார்னு ஒன்று பார்ப்போம். இப்போ இது நம்மளுடைய பிளேன், ஆரிஜின், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ். இது உங்களுடைய பொசிஷன் வெக்டார். அப்ப இந்த r வெக்டாரை நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா வெக்டார் r equal to x into i வெக்டார் plus y into j வெக்டார் plus z into k வெக்டார். அப்ப x ஆக்சிஸ் ஓட யூனிட் வெக்டார் என்ன? i. y ஓட யூனிட் வெக்டார் என்ன? j. z ஓட யூனிட் வெக்டார் என்ன? k. அப்ப how can you represent this position vector r? அப்ப vector r அப்படினு சொன்னோம்னா xi வெக்டார் plus yj வெக்டார் plus zk வெக்டார். ரைட்டா? இதுதான் நம்ம பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறோம். இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா determine the position of the vectors from the following question. இப்போ வந்து rp இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த டயக்ராம் புக்ல இருக்கிறதே போட்டுருங்க. இப்போ இது வெக்டார் rp. இந்த rp வெக்டார் வேணும்னா நீ என்ன செய்வ? இது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? xல இருக்கு. xல என்ன இருக்கு? 1 2 3. அப்ப இந்த rp வெக்டாரோட வேல்யூனா என்ன செய்வ? x ஆக்சிஸ்ல 3, அதோட யூனிட் வெக்டார் என்ன? i. அப்ப என்ன பண்ணணும்? rp is equal to 3i வெக்டார் அப்படி போடணும். அடுத்தது இத rq ன்னு வெச்சுப்போம். இங்க இருக்கு q. அப்ப rq ன்னு எழுதும்போது இந்த பாயிண்ட்ங்கிறது x ஆக்சிஸும் வருது y ஆக்சிஸும் வருது. x ஆக்சிஸ்ல எத்தனை இருக்கு? 1 2 3 4. அப்ப இந்த rq எப்படி எழுதணும்? 4i வெக்டார். அதே மாதிரி y ல பாரு 1 2 3 4. அப்ப என்ன போடுவ? +4j வெக்டார். இதே மாதிரி எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் நீ கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அதை போட்டு அதனுடைய யூனிட் வெக்டாரை போடுறோம். அதே இங்க இருக்கு, அப்ப x y பிளேன்ல இருக்கு. அப்ப x ஆக்சிஸோட வேல்யூ இங்க வரணும், y ஆக்சிஸோட வேல்யூ இங்க வரணும். அப்ப என்ன எழுத? 4i + 4j வெக்டார். ரைட்டா? இதுதான் நம்ம பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். ரைட்? இதுக்கு அடுத்தது இப்பதான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரோம். இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல். இதெல்லாம் ஏபிஎஸ் நம்ம படிக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப குழப்பது, இதெல்லாம் தேவையில்லை நீங்க. ஆனா பிசிக்ஸ்ல டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் வந்ததுன்னா
நம்ம இந்த வெக்டார் தெரிஞ்சாதான் அதோட மேக்னிடியூட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம சொல்றோம். இது எல்லாமே பேசிக். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கீனா வாட்ச் பண்ணிக்கோ. இப்ப டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்பீட் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, வெலாசிட்டி ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஆக்சிலரேஷன் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. இப்ப இந்த ரெண்டு குவான்டிட்டி டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டே அப்படின்னா ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் லென்த் தான். இதுல இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறத ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறத வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அது ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்ன சொல்றோம், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். அப்ப டிஸ்டன்ஸுங்கும் போது அங்க நம்ம மேக்னிடியூட மட்டும்தான் பார்ப்போம், அதுக்கு டைரக்ஷனுக்கு நோ ஸ்பெசிபிக் டைரக்ஷன். அப்ப the total length of the path that is called distance. It is having only magnitude. It doesn't have any direction. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா it is the distance from initial point to the ending position. ஆரம்ப புள்ளியிலிருந்து முடிவு புள்ளி வரை உள்ள தொலைவு, அதுக்கு தான் பேரு இடப்பெயர்ச்சி. டிஸ்டன்ஸ்னா தொலைவு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. அப்ப அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்க, the shortest distance between the initial and the final. அங்க டைரக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோம், இங்க டைரக்ஷனே சொல்லல, டோட்டல் லென்த் ஆஃப் த பாத், அதுதான் டிஸ்டன்ஸ் சொல்றோம். இங்க என்ன சொல்றோம், the distance between the initial and final. ஆரம்ப புள்ளி இனிஷியல்லேருந்து ஃபைனல் வரைக்கும், அங்க தொடக்கத்திலேருந்து முடிவு வரைங்கிற அந்த டைரக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். this is displacement. அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த லெட்டர்ல எழுதுவாங்கன்னா எஸ். இதோட யூனிட் என்னன்னா மீட்டர். அப்ப இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. இந்த டிஸ்டன்ஸுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் உண்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மேக்னிடியூடும் டைரக்ஷனும் உண்டு. ரெண்டுக்குமே யூனிட் என்ன, மீட்டர் தான். அதே மாதிரி ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன. இப்ப ஸ்பீட் அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடுனா என்ன செய்வோம், டிஸ்டன்ஸ் பை டைம். வெலாசிட்டி அப்படின்னா displacement. அப்ப rate of change of distance is called speed. Rate of change of displacement is called velocity. அப்ப இந்த distance, இந்த ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. அப்ப இந்த வெலாசிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா v equal to s by t. இதோட யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட், இல்லனா ms பவர் -1. டைமென்ஷன் என்ன, lt பவர் -1. இதுக்கு என்ன டைமென்ஷன், ரெண்டுக்கும் எழுதுதான். புரியுதா? அப்ப இந்த வெலாசிட்டியில வந்து ஆவரேஜ் வெலாசிட்டின்னு இருக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு இருக்கு, யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு இருக்கு, வேரியபிள் வெலாசிட்டி. இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து மூவ்ஸ் வித் வெலாசிட்டி v after t seconds. அது u ல இனிஷியலா it travels with the velocity u. It travels for a time t after v. அப்ப அதோட ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன சொல்லுவோம் அப்படின்னா u plus v by 2 அப்படிங்க. u plus v by 2 அப்படிங்க. Instantaneous velocity na the velocity at the time at which the velocity was noted. நம்ம எந்த சமயத்துல பார்க்கறோமோ அதுதான் நம்ம instantaneous velocity, that is v is equal to s by t, that is limit delta t tends to 0, v equal to delta s by delta t or ds by dt. புரியுதா? இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிம்போம். அப்ப யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன. இப்ப அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணிட்டே இருக்கு, இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மென்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம். ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல 5 கிலோமீட்டர் போகுது ஒரு டைரக்ஷன்ல, அதே 5 செகண்ட்ஸ்ல அதே 5 கிலோமீட்டர் அதே டைரக்ஷன்ல போகுது. அப்ப இந்த வெலாசிட்டி இஸ் யூனிஃபார்ம்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட் as well as in direction. அது ஏதாவது மேக்னிடியூட்லயோ டைரக்ஷன்லயோ வேரி ஆனதுன்னா அதை நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆக்சிலரேஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி a is equal to dv by dt. the rate of change of velocity அதான் என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். அப்ப இந்த ஆக்சிலரேஷனோட யூனிட் என்னன்னா மீட்டர் செகண்ட் பவர் -2, டைமென்ஷன் வந்து lt பவர் -2. அப்ப இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். if the velocity vary in uniform
the velocity, equal velocity in equal intervals of time na, that is uniform. Unequal velocity in equal intervals of time na, that is non-uniform. Right? This is distance, displacement, speed, velocity, acceleration. இது அஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். Right? பாப்போம் அடுத்த கிளாஸ். Okay, bye.